முகநூல்களிலும் வாட்ஸ்அப்களிலும் நம்முடைய சமுதாய சங்கங்கள் போடுகின்ற ஒருவருக்கு ஒருவரான ஆப்போசிட்டான கருத்து பரிமாற்றங்கள் கொஞ்சம் மோசமான ஒரு நிலையை போயிட்டுருக்கு. இது உண்மையிலே எங்கே போய் முடிய போகுதுங்கிறது தெரியல. எந்த அளவுக்கு இது நம்ம சமுதாயத்துக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தெரியல. சமுதாய சங்கங்கள்லாம் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நமக்கு பெருமை, சமுதாயத்துக்கு பெருமை. அரசியல் அப்போ தான் நம்ம ஒரு அடுத்த கட்ட ஒரு பயணத்தை நோக்கி போக முடியும். அரசியல் எந்த ஒரு அங்கீகாரமும் அதிகாரமும் இல்லாத ஒரு வெற்றி இடத்துல தான் இன்றைக்கி இந்த நாடார் சமுதாயம் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி ஒரு பாதி சங்கம் ஒரு பக்கம், பாதி சங்கம் இன்னொரு பக்கம், மீதி இருக்கக்கூடிய சங்கம் நடுநிலைன்னு சொல்லி 3 பிரிவுகளாக பிரிஞ்சு இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாற்றங்கள் செய்து கொண்டிருப்பது சமுதாயத்திற்கான வளர்ச்சியை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் அவருடைய அரசியலுக்காக அல்லது அந்த பனை தொழிலாளர்களுக்காக, அவர் கட்சியில் இருக்கக்கூடிய பனை தொழிலாளர்களுக்காக, அவரோடு இருக்கின்ற அவரை சார்ந்த பனை தொழிலாளர்களுக்காக அவர் போராடி இருக்கலாம். அதை விட எனக்கு அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களை ரொம்ப பிடிக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு பிடிப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது. நான் கூட அவர்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலத்தில் அவர்கள் பேசிய எல்லா வீடியோவுமே சிடியாக ரைட் பண்ணி எங்களுடைய கிராமங்கள்லேருந்து பக்கத்து கிராமங்கள் வரைக்கும் நிறைய பேருக்கு அதை நான் கொடுத்து, நம்மவர்கள் ஒருவர் இப்படி ஒரு நிலைக்கு வருகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா நான் சிடியை விநியோகம் பண்ணியிருக்கேன். எனக்கு அதனால் அண்ணன் சீமான் மீது என்றைக்கும் எனக்கு ஒரு பற்றும் பாசமும் எனக்கு என்றைக்கும் உண்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து, அனைத்து சமுதாய மக்களையும் சகோதரனாக, அண்ணனாக, தம்பியாக, சகோதரியாக, அக்காவாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினாங்க. அதை இன்னைக்கு எல்லா சமுதாய மக்களும் அவரை அவர்களோடு இருக்கின்ற ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, அவருடைய குடும்பத்தில் ஒருவராக இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களை எல்லா சமுதாய மக்களும் ஏற்று இன்றைக்கு அவருக்கு பின்னால் இன்றைக்கு அரசியலில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அண்ணன் எதற்காக கல்லுக்காக தென் மாவட்டங்களில் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை அறிவித்தார்கள்ங்கிறது எனக்கு தெரியல. அதான் மீண்டும் சொல்கிறேன், ஒருவேளை அவங்களுடைய அமைப்புகளில் இருக்கக்கூடிய பனை தொழிலாளர்களுக்காக கூட அவங்க இதை செஞ்சுருக்கலாம். அதுக்காக நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமுதாய சங்கங்கள் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிளவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதுதான் வருத்தம் அளிக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சமுதாயத்தை இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட சமுதாயத்தில் படித்த இளைஞர்கள் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் உண்மையிலேயே எல்லா சங்கங்களும் ஒரு ஆய்வை மேற்கொள்ளுங்க. இன்றைக்கி ஒரு உயர்கல்வி, அதாவது மருத்துவ படிப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை அதையும் தாண்டிய இன்றைக்கு உயர் பதவியில் இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பெண்கள், நம்முடைய பெண்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரியான இன்னைக்கு மாப்பிள்ளைகள்லாம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் படிச்சிருக்காங்களா, இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா மிக மிக குறைவு தான். இதனால் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நம்மளே பாருங்கள், நம்ம வீட்டில் பெண் பிள்ளைகளை படிக்க வச்சிடறோம், ஆண் பிள்ளைகளை மிக உயர்ந்த படிப்பு படிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இன்றைக்கி நம்முடைய சமுதாயம் இன்னைக்கு கலப்பு திருமணத்தில் மிகப்பெரிய அதிக அளவில் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய நானே பார்க்குறேன், நிறைய டாக்டராக இருக்காங்க, அவங்களுக்கு டாக்டரை படிக்க ஒரு பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ளையை பார்க்க முடியல, இல்லை இன்ஜினியராக படிக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு இன்ஜினியரிங் மாப்பிள்ளையை பார்க்க முடியல. இப்படி இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் இன்னைக்கு உயர்கல்வியில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதே மாதிரி அரசு உத்தியோகத்திலையும் இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னைக்கு நம்முடைய சேர்ந்த சமுதாயங்கள் எல்லாம் இன்றைக்கு இடஒதுக்கீடு என்ற ஒன்றை மையமாக வச்சு இன்னைக்கு நம்ம நாடார் 80 மார்க் எடுத்தால் தான் வேலை அப்படின்னா, இன்னொரு சமுதாயம் 60 மார்க் எடுத்தால் வேலைங்கிற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு வேலை வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு நம்ம ரொம்ப 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 கம்மியாக இருப்போம். இன்னைக்கு எந்த அரசு அலுவலகங்களுக்கு சென்றாலும் நாடார்கள் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. 100 பேருக்கு இடத்துல 2 நாடாக இருக்காங்க, 3 நாடாக இருக்காங்க. இப்படி தான் இன்னைக்கு அதிகார வர்க்கத்தில் இன்னைக்கு நாம் பின்தங்கிய ஒரு நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கோம். இதை சரி செய்வதற்கு நாடார் சங்கங்கள்லாம் முதல்ல முன்னுக்குவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடார் சங்கங்களும் ஒரு தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கொண்ட ஒரு குழுவை எடுங்க. நம்முடைய சமுதாயத்தில் அதுவும் குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் பனை தொழிலாளர்கள் குடும்பத்துக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலுக்கு, நல்ல கல்லூரி இடம் வாங்கி கொடுப்பதற்கு, அரசு வேலை வாங்கி கொடுப்பதற்கு, அரசு வேலைக்கு தேவையான பயிற்சிகளை அவர்கள் மேற்கொள்வதற்கான ஒரு முன் மாதிரியை நீங்கள் எடுங்க.
இப்போ நாடார் மகாஜன சங்கம் கூட சமீபத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே ஒரு அகாடமி தொடங்கி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட ஒரு முறை கரிக்குலாஞ்சிட்டு போய் கேட்கும்போது சொன்னாங்க, எங்கப்பா நம்ம பையன் வந்து படிக்கிறதுக்கே வரமாட்டேக்கான், அப்படியே ஒருத்தர் வந்தாலும் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்னொரு ஜாதிக்காரனை கூப்பிட்டு வந்துருந்தான், அவனையும் சேர்த்தா நம்ம படிக்க வைக்கும். இப்படி தான் இன்றைக்கி சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கி சமுதாய பற்றிலையும் கம்மியாக இருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி படித்து உயர் பதவிக்கு போகின்றவர்களும் இன்றைக்கு வந்து மிக மிக குறைவாக இருக்காங்க. ஆனால் இதை சரி செய்வதற்கு நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் மட்டும்தான் வரும் காலங்களில் அதிகம் படித்த பெண்களுக்கு கலப்பு திருமணங்கள் நடக்காத அளவுக்கு, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, கலப்பு திருமணத்தை வந்து ரொம்ப அதிக அளவில் போக விடாத அளவுக்கு பார்க்கணும். அப்படின்னா சமுதாயத்தில் விழிப்புணர்வு தேவை. சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் உயர் பதவி போகிற அளவுக்கு நீங்கள் எல்லாம் படிக்கணும். இன்றைக்கி நம்ம எல்லாம் பெருமையாக சொல்கிறோம். இன்றைக்கி என்ன சொல்கிறோம், ஹெச்சிசிஎல் வந்து ஹெச்சிசிஎல் நாடாரு, அருண் ஐஸ்கிரீம் நாடாரு, ஆச்சி மசாலா நாடாரு, விஜிபி நாடாரு, விவி மெடல் நாடாரு, அதே மாதிரி இப்படி எத்தனையோ நிறுவனங்களை இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து நாடாரில் இன்றைக்கி சரவணாஸ்வர் நாடாரு, இப்படி சொல்லி நம்ம எல்லாம் நிறைய நாடார்களில் இன்றைக்கி பட்டாசு லேச்சா ஸ்டாண்டர்டு இந்த மாதிரியான நிறுவனங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நாடார்கள்லாம் நாங்கள் இன்றைக்கி தொழிலில் பெரிய லெவலில் போயிட்டோம் அப்படிங்கிற பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தொழிலில் முன்னேறிய எல்லா நாடார்களுடைய தாத்தா, அவருடைய அப்பா, அவருடைய முன்னோர்கள்லாம் பணையேறி வந்தவங்க தான். ஆனால் இவர்கள்லாம் இன்றைக்கி வந்து மீண்டும் எங்கள் தாத்தா செஞ்ச தொழில் தான் நானும் செய்வேன், எங்கள் தாத்தா பண்ணதான் நானும் பண்ணுவேன் அப்படின்னு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இந்திய இல்லை உலக அளவில் இன்றைக்கி மிகப்பெரிய கோடீஸ்வரர் நம்ம மக்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. உலக அளவில் இன்றைக்கி வணிகத்தில் மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொழிலில் இல்லாமல், அந்த பனை தொழில் இல்லாமல் அதை விட்டு வெளியே வந்து படித்து தொழிலை பார்த்து முன்னேறின காரணத்தினால்தான் இன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் நம்ம ஆட்கள், எங்கள் ஆட்கள், எங்கள் நாடார் சமுதாயம் இன்னைக்கு முன்னேறிடுது அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி பேசிக்கிட்டு இருக்க அளவுக்கு நம்ம சமுதாயம் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய உச்சத்தை வணிகத்தில் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கல்லுக்காக நம்ம வந்து சண்டை போடாதீங்க. கல்லுக்கடை திறக்கணும் போராடுங்க வைங்க. அது வந்து அரசாங்கத்துடைய ஒரு இதாக கூட இருந்தால் கூட அதை மையமாக வைத்து சமுதாயத்தில் தயவு செய்து சண்டை போடாதீங்க. சமுதாயத்தில் அதை மையமாக வச்சு சண்டை போடுகின்ற ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுகின்ற ஒரு காரணத்தினால சமுதாயத்தினுடைய விரிவுகள் பிளவுகள் அதிகமாகிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னும் நீண்டுக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்ம சமுதாயத்தில் படிக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அது கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்காத அளவுக்கு நம்முடைய இளம்பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பிலும் சரி, அரசு துறைகளிலும் சரி, அதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு நம்முடைய நாடார் சமுதாயத்தில் நம்மளால் நினைச்சா இன்னைக்கு சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. ஒரு அரசாங்கம் செய்யாததை நம்முடைய சங்கங்கள் செய்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய சங்கங்கள்லாம் தகுதி பெற்றிருக்கு. நம்மகிட்ட இன்னைக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரங்கள், இட வசதி, எல்லா வசதியும் நம்மகிட்ட இருக்கு. நம்ம நினைச்சா இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களை அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு கொண்டு போறதுக்கு ஒவ்வொரு சங்கத்தாலையும் முடியும். அதனால ஒவ்வொரு சங்கமும், எல்லா சங்கமும் ஒன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு ஒரு தமிழகம் முழுவதும் இருந்து ஒரு 100 தொழிலதிபர்களை ஒரு மையமாக அவங்களாம் தேர்ந்தெடுத்து இந்த கல்விக்காக, குறிப்பாக பனை தொழிலாளர் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக ஒரு குழுவை உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் உறவினர் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து சங்கங்களையும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து கல்லுக்காகவோ இதற்காகவோ போராடி சமுதாயத்தில் பிளவுகளை ஏற்படுத்தாதீர்கள் என்பதை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.